question. If a to the power x is equal to bc, b to the power y is equal to ca, c to the power z is equal to ab, show that x into y into z is equal to x plus y plus z plus 2. இந்த கொஸ்டினை நிறைய மெத்தட்ஸ்ல சால்வ் பண்ணலாம். நான் வந்து இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த a to the power x வந்து ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்றேன். நீங்க வந்து b to the power y is equal to ca போட்டுக்கலாம், இல்லைன்னா c to the power z போட்டுக்கலாம். எதை வேணாலும் நீங்க இந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த a to the power x வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சிடர் a to the power x is equal to bc. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து a to the power x இருக்குல்ல, அது இல்லாம வேற என்னெல்லாம் பவர்ல இருக்குன்னா, y வந்து பவர்ல இருக்கு, z வந்து பவர்ல இருக்கு. ஸோ ரெண்டு சைடையும் y z ஆல பவர் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்க b to the power y வந்து கன்சிடர் பண்ணீங்கன்னா, பவர் both the sides by x z அப்படின்னு போடணும். சப்போஸ் c to the power z கன்சிடர் பண்ணீங்கன்னா பவர் போத் சைட்ஸ் பை xy அப்படின்னு போடுவோம். நான் வந்து a to the power x கன்சிடர் பண்றதுனால பவரிங் போத் த சைட்ஸ் பை y z அப்படின்ட்டு போடுறேன். எதை நம்ம கன்சிடர் பண்றோமோ அதோட பவர் தவிர மீதி இருக்கிறதோட பவரால ரெண்டு சைடையும் பவர் பண்ணணும். ஸோ a to the power x நம்ம வந்து இதோட பவர் கன்சிடர் பண்ணாம இதுல y z இருக்கு, அதனால y z ஆல பவர் பண்றோம். அப்ப வந்து a to the power x the whole power y z, இங்க b to the power bc into whole power y z ன்னு ஆகும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வந்து ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாமா, அதனால a to the power x y z ன்னு வரும். இதுல வந்து bc to the power y z அப்படின்ட்டு இருக்கு. நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்க வந்து b to the power y is equal to ca அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால b to the power y வந்து போட்டுட்டு the whole to the power z அப்படின்ட்டு போடுறோம். அதே மாதிரி இங்க c to the power z is equal to ab அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால c to the power z ன்னு போட்டுட்டு the whole to the power y அப்படின்னு போடுறோம். அது ஏன் போடுறோம்னு புரியுதா? ஏன்னா நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்ல, அதனால b to the power y z அப்படின்னு போடுறதுக்கு பதிலா b to the power y the whole power z அப்படின்னு போடுறோம். இங்க c to the power z இருக்கிறதுனால c to the power z the whole power y அப்படின்ட்டு போடுறோம். இப்ப என்ன ஆகும், b to the power y க்கு பதிலா ca எழுதிக்கலாம், c to the power z க்கு பதிலா ab எழுதிக்கலாம். எழுதிட்டோம் அப்படின்னா இப்ப நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் பண்ண ஆரம்பிச்சலாம். உள்ள வந்து மல்டிபிள் பண்றோம். c to the power z a to the power z a to the power y b to the power y அப்படின்ட்டு ஆயிடும். இப்ப என்ன பண்ணலாம்னா, இங்க வந்து c to the power z இருக்கு, இங்க a to the power z இருக்கு. c to the power z is equal to ab அப்படின்ட்டு கொஸ்டின்ல இருக்கா, அதனால c to the power z க்கு பதிலா ab அப்படின்ட்டு எழுதுறோம். நெக்ஸ்ட் a to the power z வந்து கொஸ்டின்ல இருக்கா, இல்ல. a to the power y இருக்கா கொஸ்டின்ல, இல்ல. b to the power y கொஸ்டின்ல இருக்கா, இருக்கு. அதனால b to the y b to the power y க்கு பதிலா ca அப்படின்ட்டு எழுதுறோம். இங்க a to the power z a to the power y ன்னு இருக்கு. பேஸ் வந்து சேமா இருந்துச்சுன்னா பவரை ஆட் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸஸோட லால வந்து பாருங்க, a to the power m into a to the power n எழுதுனா a to the power n plus n அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதேதான் வந்து இங்க வந்து இந்த a to the power z plus a to the power y a to the power z plus y அப்படின்ட்டு எழுதிட்டு, இங்க வந்து நம்ம இப்ப வந்து என்ன பண்ணிருக்கோம், c to the power z க்கு பதிலா கொஸ்டின்ல இருக்கிறதையும் b to the power y க்கு பதிலா கொஸ்டின்ல இருக்கிறதையும் போட்டிருக்கோம். இப்ப போட்டுட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இங்க வந்து a power z plus y இருக்கு, இங்க a power 1 ஒன்னு இருக்கு, இங்க வந்து a power 1 இருக்கு. சோ அது வந்து 2 ஆயிடும். a power 1 plus a power 1 வந்து a power 1 into a power 1 வந்து 2 ஆயிடுமா, அதனால இங்க 2 அப்படின்னு போட்டுறோம். நெக்ஸ்ட் bc மட்டும் மிச்சம் இருக்கு, அதனால bc அப்படியே எழுதிடுறோம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, bc வந்து என்ன அப்படின்னா a to the power x. கொஸ்டின்ல வந்து bc is equal to a to the power x ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால bc க்கு பதிலா a to the power x அப்படின்னு போட்டுறோம். இப்போ வந்து பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர் கெட்ஸ் ஆடட், அதனால x plus y plus z plus 2 அப்படின்ட்டு வந்துடும். இங்கேயும் a வந்து இருக்கு, இங்கேயும் a வந்து இருக்கு பேஸ்ல, அதனால நம்ம பவரை மட்டும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா x y z is equal to x plus y plus z plus 2 அப்படின்ட்டு இருக்கு. இந்த கொஸ்டினை நிறைய மெத்தட்ஸ்ல சால்வ் பண்ணலாம். நான் வந்து இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான்.